இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல். குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். ஐயா உங்க பேர் என்னய்யா? நரேஷ். நரேஷ் எங்கேருந்து வரீங்க? முத்துக்கடை ராணிப்பேட். முத்துக்கடை ராணிப்பேட்டிலேருந்து வந்துருக்காப்ல நரேஷ். இப்போ கேட்க போகிற அஸ்தான கேள்வி எப்படி அஸ்தான பதில் சொல்லார் மட்டும் பாருங்க. ஐயா என்ன பண்ணுறீங்க? நான் டிரைவர் இருக்குல்ல. என்ன வண்டியா ஓட்டுறீங்க? டாராஸ் லாரி. டாராஸ்னா லாரிங்க. லாரினா எப்படி அந்த டேங்கர் வண்டி வச்ச மாதிரில லோடு வண்டி ஓப்பன் பாடி, அதாவது இருக்கிறதுலாம் வந்து இந்த 10 வீலுன்னு வாங்கலாது. 10 வீல் வண்டி. இதில் வந்து நேஷனல் பர்மிட் உண்டு இல்லைங்களா அதுக்கு? இதில் வந்து இந்தியாவில் நீங்கள் எந்தெந்த இடம்லாம் போயிருக்கீங்க? நான் பெங்களூர் மெட்ராஸ் எல்லாம் அதுவும் தாண்டி இந்த கல்கட்டா மும்பை அதெல்லாம் எதுவும் ஒன்றும் போனது கிடையாது. இப்போ இந்த லாரி ஓட்டுறப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா எந்தெந்த விஷயங்களை கடைபிடிச்சி கரெக்டாக லாரி ஓட்டணும்? எந்தெந்த விஷயம்? ஆமாங்க, ஒரு லாரி ஓட்டுறதுக்கு ஒருத்தருக்கு என்னென்ன தகுதி இருந்தால் லாரி ஓட்டலாம்? லைசன்ஸ் வேணும் ஃபர்ஸ்ட். முதல்ல லைசன்ஸ் வேணுங்க. முதல்ல லைசன்ஸ் வாங்குறது என்ன வயசு? 18 வயசு. 18 வயசு ஆயிருந்தா தான் லைசன்ஸ் வாங்க முடியும். அதுக்கு முன்னாடி போய் கேட்காதீங்க. அப்புறம் லைசன்ஸ் வாங்கினா போதுமா? அப்புறமா வண்டி ஓட்டும் போது எதிர்க்காரன் வராம, வண்டி ஓட்டுறப்போ எதிர் யாரும் வராம இடிச்சு போடாம பொறுமையா வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருந்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தா விபத்துகளை வந்து நிறைய தவிர்க்கலாம். இன்னைக்கு அதிகப்படியாக விபத்து எதனால நடக்குது? ட்ரிங்க் அண்ட் டிரைவ். அது தாங்க இன்னைக்கு இருக்கிறது எல்லா இடத்துல அதிகப்படியான விபத்து எது நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா குடித்து விட்டு வாகனம் ஓட்டுவது மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து விபத்துகள் நிறைய நடக்குது. நீங்கள் வந்து வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா குடிச்சிட்டு இருந்தால் வண்டி ஓட்டாதீங்க தயவு செய்து. இப்போ அது வந்து பார்த்தா குடிப்பழக்கம் வந்து பார்த்தா உங்களை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வாழ்க்கையில் இருந்து விலக்கி வைக்காமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தா அந்த விஷயத்துலேருந்து போகும். நீங்கள் வீட்டுலேருந்து நீங்கள் மறுபடியும் வீட்டுக்கு போய் சேர்றீங்க அப்படின்னாக்கா நீங்கள் குடிப்பழக்கம் இல்லை அப்படின்னாக்கா உங்களால் வீட்டுக்கு வந்து போய் நிம்மதியாக போய் சேர முடியும். அதனால் வந்து குடிப்பழக்கத்தை அறவே தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்ல. ஐயா இப்போ என்கிட்ட சில படங்கள் இருக்குது. இந்த படத்தை எடுத்தால் இந்த படத்தை சம்மந்தம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த இப்போ நீங்கள் சிலது என்கிட்ட சொல்லணும். கேளுங்க ஒரு படத்தை. யார் அவரு? நல்லா பாருங்க, விவேகானந்தரான். நல்லா பாருங்க, இன்னொரு முறை பாருங்க. தெரியல யாருன்னு. தெரியலீங்களா? இப்போ விவேகானந்தர் சொந்தக்காரா இருப்பாரோ? இவர் மூலயமா ஒரு நாளே வருது. இவருக்காக ஒரு நாள் கொண்டாடுறோம். இவரு பக்கத்து வீட்டுக்காரே வாமா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பக்கத்து ஊர் இது என்ன கரெக்டு தான். ஆமாங்க, அவரு யாரு? இவரா? நம்ம ஊருங்க, நம்ம ஊர் இவரு. இப்போ நம்ம நின்று ஊருக்கு பக்கத்து ஊரே அவரு. வேலம்மா வேலத்திலும் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வேலையில் இருந்தவர் திருத்தணி தான். அது பின்னாடி இருந்து அழகா அவர் எடுத்து கொடுக்குறாரு. யாருன்னு தெரியல அப்படின்றாரு. இவர் யார் அப்படின்னாக்கா டாக்டர் ராதாகிருஷ்ணன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எதனால வந்து அவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து ரொம்ப பேர் ஆள் அப்படின்றது உங்களால் சொல்ல முடியல. டீச்சர் அவர் வந்து ஒரு ஆசிரியர். அவர் வந்து ஆசிரியர் தினம் வந்து நீங்கள் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் மூலமா. இவர் இதுவரை எவ்வளோ பட்டங்கள் வாங்கியிருக்காரு உங்களுக்கு தெரியுது? வாய்ப்புகள் உண்டுங்களா? இவர் வந்து கிட்டத்தட்ட 17 பல்கலைக்கழகத்தில் வந்து இவர் வந்து பட்டம் வாங்கியிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி அதனால தான் நம்ம வந்து ஆசிரியர்களை வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் ரொம்ப முதன்மையானவராக வச்சு நம்ம வந்து ஆசிரியர் தினத்தை வந்து இவரோட பிறந்தநாளை தான் வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். தெரியாது தெரிஞ்சிக்க இல்லை பக்கத்து இருக்கிற கேட்டு தெரிஞ்சிக்க. அதுக்காக தான் இது போல் சில படங்கள்லாம் தேடி கொண்டு வந்துட்டு இருக்கோம். இவர் வந்து பார்த்தா நம்ம திருத்தணியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பூர்வீகம். இவர் பிறந்து வாழ்ந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி தான் அப்படின்ட்டு தான். இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம். இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா வாலாஜா சாய் மொபைல்ஸ் வழங்கும் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக காத்திருக்கு. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோன்னா, சூரியனின் மகன் எப்படி? சூரியனின் மகன் அப்படி என்று அழைக்கப்படும் தாவரம் எது? தாமரையா? தாமரை தெரியல. ஏதோ விட்டு உங்களுக்கு வாய்க்கு வந்து அதனால சூரியன் அதில் அப்படியே மேட்ச் பண்ணி பார்த்தனா இதுலேயும் சூரியன் இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்வியிலும் சூரியன் இருக்குது. ரெண்டுத்தையும் இன்னைக்கு வரல நம்ம பள்ளியில் போனோம்னா கூட இருக்கக்கூடிய அந்த கேள்வித்தாள் அப்படி தான் எழுதுவோம். இருக்கிறது வந்து பார்த்தா அது ஸ்கூலில் அது மாதிரி கேட்கறது இல்லையா? இது மாதிரி கேட்கறது இல்லையா? பள்ளிகளில் இது மாதிரிலாம் கேட்காத இருக்கிறீங்களா? சீக்கிரம் கல்வித்துறையில் இருக்க பார்த்தீங்கன்னா இது மாதிரி கேள்வியில் கேட்க ஆரம்பிங்க. சூரியனின் மகன் அப்படின்னு சொல்லி ஒரு தாவரத்தை சொல்லுவாங்க. அந்த தாவரம் எது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பழக்கமான தாவரம் தான் அது. சொன்ன அப்புறமா அடடே இந்த தாவரமா அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அதுக்கு சரியா சொல்றாங்க பார்ப்போம். தம்பி உன் பேர் என்னப்பா? உலகநாதன் சார். உலகநாதன்ல? உலகநாதன் அப்படின்னாக்கா இந்த உலகத்தை மொத்தம் ஆளக்கூடியவரா இல்லை அளந்தவரா? எப்படின்னா வச்சுக்கலாம். எப்படின்னா வச்சுக்கங்க. இந்த உலகத்தை ஆளதான் வச்சுக்கங்க இல்லை அளந்ததான் வச்சுக்க. எந்த ஊர்ல வரீங்க?
பெருங்காஞ்சி. பெருங்காஞ்சின்னா பெருங்காயமா இல்லை பெருங்காஞ்சின்றது என்ன அர்த்தம் அதுக்கு? காஞ்சி சின்ன காஞ்சிபுரம்னு சொல்லுவாங்களா? ஆமாரு. அப்படியே கோயில் ஒன்று அங்கே இருக்காது. அதாவது சின்ன காஞ்சிபுரம் நான் அப்படின்னு கேள்விப்பட்டு அப்படியே நம்ம கூட சேர்த்து அப்படியே வச்சிருக்கிறோம். சில பேர் ஊருக்கு நம்ம கேட்க அர்த்தம் தெரியுது, நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ச்சி பண்ணாதான் அப்படின்னு. என்ன பண்ணுறீங்க? நான் ஸ்டூடெண்ட் எம்பிஏ பண்ணுறேன் அண்ணா யூனிவர்சிட்டி. எம்பிஏவா? அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணுறீங்களா? எம்பிஏன்றது வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தமாக படிக்கிறது தானே? இல்லை மேனேஜ்மெண்ட். ஒரு நிர்வாகம் வந்து எந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக பண்ணோம்னாக்கா நம்ம வந்து பார்த்தா அந்த தொழிலில் வந்து லாபத்தை நம்ம எப்படி ஈட்ட முடியும், ஒருத்தர்கிட்ட போய் நம்ம எப்படி பேசணும்னாக்கா நம்மளுக்கு வந்து அது மூலமாக என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்றதான் வந்து எம்பிஏல சொல்லிக் கொடுப்பாங்க. கரெக்டு தானே? ஒரு பொருளை அப்படித்தானே விற்கணும், இப்படித்தான் விற்கணும் அப்படின்றது எல்லா துறைக்குமே வந்து பார்த்தா எம்பிஏ வந்து ரொம்ப முக்கியமாக தேவை. இப்போ வந்து நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தை வந்து அதிகமாக்குறதுக்கும் நஷ்டத்தை வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம கையாளக்கூடிய விதைகள் என்னென்ன விதமாக நம்ம கையாளலாம்? எப்படி சொல்கிறது தெரியல. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர்கிட்ட வந்து நிறைய அதிகப்படியான அதில் வந்து நஷ்டம் ஏற்படுது, இருந்தாலும் அந்த தொழிலை வந்து அவர் தொடர்ந்து செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்துட்டு இருக்காரு. அது வந்து சரியா தவறா? சரிதான். ஃபர்ஸ்ட் எந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணாலும் காசு வர மாதிரி தான். கண்டிப்பாக வந்து பார்த்தா எந்த இடத்துல நீங்கள் போய் எங்கே போய் படித்து பார்த்தாலும் சரி, எது ஒன்றுனாலும் ஒரு தொழில் முதல்ல ஆரம்பிக்கிறப்போ நிச்சயமாக வந்து பார்த்தா அது நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது வந்து நஷ்டம் ஏற்படலைன்னா அது பேர் வந்து தொழிலே இல்லை. அந்த நஷ்டங்களை வந்து நீங்கள் எப்படி சமாளிக்கணும் அப்படின்றத பார்த்தோன்னா அதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்கிறது மூலயமாவும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் என்னென்ன நம்ம தவறுகள் செய்கிறது மூலயமா வந்து நம்மளுக்கு அதில் நஷ்டம் ஏற்படுது அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு பரிசீலனை பண்ணிங்கன்னா தான் அதுலேருந்து இருக்கிறது நீங்கள் விடுபட முடியும். கரெக்டாங்களா? ஒரு பொருளை விற்கிறப்போ நம்ம அதில் உண்மையை சொல்லணுங்களா பொய்யை சொல்லணுங்களா? பொய்யை சொல்ல இடத்துல பொய்யை சொல்லணும், உண்மையை சொல்ல இடத்துல உண்மையை சொல்லணும். எந்தெந்த இடத்துல பொய்யை சொல்லணுமோ அந்தந்த இடத்துல பொய்யை சொல்லுங்க, எந்தெந்த இடத்துல உண்மையை சொல்லணுமோ அந்த இடத்துல உண்மையை சொன்னீங்கன்னாக்கா வியாபாரத்தை ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு போயிட்டே இருக்கலாம். என்கிட்ட சில படங்கள் இருக்குங்க, இந்த படத்தை எடுத்து பார்த்துட்டு அந்த படத்தில் உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ அந்த விஷயத்தை நீங்கள் இப்போ என்கிட்ட சொல்லணும். நேயர்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்லுங்க பார்ப்போம். என்னதுயா? மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து என்ன சொல்லலாம்? எப்படி சொல்ல? இசைன்னு சொல்லலாம். இசைன்னு சொல்லலாம். அப்புறம் எப்படி சொல்லுவாங்க? இசை இல்லாத ஒரு இசைக்கு மயங்காத உயிரே இல்லை. இசைக்கு மயங்காத உயிரே இல்லை. பாம்பே மகிடியில் ஆடுதியா? கல்லு பாறை கூட கரையணும். பாறையே அப்படியே நீங்க போய் பாட்டு பாடினா இதுதான் வந்து பாட்டு பாடியே பால் கறகுதுன்றால இதுதானே அது? அப்படி கூட வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கலாம். எல்லா விஷயத்துக்குமே இசை தான். எல்லா விஷயத்துக்கும் இசை தாங்க. இசை இல்லாத வந்து பார்த்தா இந்த உலகம் வந்து நம்மளால பார்க்கறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இது வந்து பார்த்தா இந்த பேண்ட் வாத்தியம் தான் இவருக்கு வந்து வந்துருக்குது. இது வந்து பார்த்தா எல்லா இடத்துலையும் உண்டுங்க. இன்னைக்கு வந்து ஒரு சாவர வரைக்கும் எல்லாத்தையுமே எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தே ஆகணும். இந்த இசைன்றது அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம். இசை இல்லைனாக்கா நீங்கள் வாழ்க்கையில் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு இசையே இல்லை அப்படியே இருந்தேன்னா எவ்வளோ அமைதி இருக்கும். ஒருத்தர் வார்த்தையே இருக்காது, பேசுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்படியே அமைதி. காற்று மேலே போட்டாலும் உங்களுக்கு சத்தம் வராது. அதுதான் இசை. இசைன்றது வந்து அந்த அளவுக்கு பெரிய விஷயமா இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேங்க. இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா வாலாஜா சாய் மொபைல்ஸ் வழங்கும் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக காத்துருக்குது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனின் மகன் அப்படின்னு எந்த தாவரத்தை சொல்லுவாங்க? தாவரம். சூரியனின் மகன் சொல்லி சொல்லுவாங்க. குழு வந்து பார்த்தீங்கன்னா தாவரம் தான். அது செடி தான், மரமாக இருக்காது, செடி தான். இது வந்து விவசாயம் எல்லாம் பண்ணுவாங்க. சூரியகாந்தி பூங்களா? எதுக்காக வந்து சூரியன் அதில் சூரியன் இருந்தாலும் மேட்ச் பண்ணிட்டோமோ ஒன்றா? அப்படி இல்லை, நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சூரியன்ல பேர் இருக்கு. அது வந்து சூரியன் எப்படி கிழக்க பக்கம் அப்படியே சூரியன் எப்படி இருக்கோ சூரியனை பார்க்காம அப்படியே திரும்பி போகிறதுனால அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது சூரியகாந்தி பூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஏன்னா அதுலேயும் சூரியன் இருக்குது, இதுலேயும் சூரியன் இருக்கிறதால சில சந்தேகங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யார் இதுக்கு சரியாக சொல்லி ஹெட்ஃபோன் வாங்குறாங்கன்றத பார்ப்போம். அண்ணா உன் பேர் என்னண்ணே? கே பாலமுருகன். கே பாலமுருகன்களா? பாலமுருகன். கே பாலமுருகன். எங்கேருந்து வரீங்க? பக்கத்தில் கொடைக்கல். இங்கே பக்கத்தில் கொடைக்கல் இருந்தால் அண்ணன் வர்றாப்புல. என்ன நினச்சிட்டீங்க? இந்த நிகழ்ச்சி முழுக்க வாங்குறது வாலாஜா மற்றும் ஆர்காட் சாய் மொபைல்ஸ். இங்கே வந்து பார்த்தா வாங்கக்கூடிய எல்லா மொபைலுக்கும் வந்து உங்களுக்கு நிச்சய பரிசு உண்டு. இங்கே கிடைக்காத வந்து பிராண்டட் மொபைல்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தா எல்லா பிராண்டட் மொபைலும் வந்து இங்கே எக்கச்சக்கமாக குவிச்சு வச்சிருக்காங்க. நீங்கள் வெளியே எங்கே போய் வாங்குறத விட இங்கே வந்து ரொம்ப விலை குறைவாக கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்தா உங்களுக்கு விலை குறைவாக கொடுத்து அதில் வந்து சிறந்த சலுகைகளை வழங்கக்கூடியது ஒரே இடம் எங்கன்னா வாலாஜா மற்றும் ஆர்காட் சாய் மொபைல்ஸ். இந்த சாய் மொபைல்ஸுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா ஐயா? போயிருக்கீங்களா? உங்களுக்கு சாய் மொபைல்ஸ் சோழிகரில் வந்தால் சந்தோஷமா இருக்குங்களா? எப்படியா? கண்டிப்பாக சந்தோஷமா இருக்கும். இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்தா உங்களுக்கு வாலாஜாலம் ஆற்காட்லேயே இருந்த சாய் மொபைல்ஸ் இப்போ சாய் மொபைல்ஸ் இப்போ அடுத்தபடியாக மிக விரைவில் வந்து பார்த்தா உங்களுக்கு சோழிகரில் வந்து பார்த்தா கொடுத்துட்ருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் நலனை கருதி இதுக்கு அடுத்தபடியாக சோழிகரில் வந்து பார்த்தா எங்களுக்கும் ஒரு கடைக்கு கொடுங்க, நாங்களும் இங்கே அவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால சோழிகரில் உங்களுக்கு பஜாரில் வர்றதுக்கான வேலைகள் உடனே நடந்துக்கிட்டே இருக்குது. விரைவில் எதிர்பாருங்க அப்படின்றதான். ஐயா என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள்?
நான் வந்து மீடியேட்டர். மீடியேட்டருங்களா? வண்டி 4 வீலர்லாம். 4 வீலர்லாம் மீடியேட்டர் பண்ணுவீங்களா? மீடியேட்டர்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லோடு அங்கே அனுப்பணும்னா அங்கேருந்து இங்கே லோடு அனுப்பணும் அப்படி வாங்கி விற்கிறோம். அந்த மீடியேட்டருங்களா? நான் கூட என்னவோ இதில் வந்து இந்த இடத்துல லோடு அங்கே அனுப்புறது அப்படின்னு. வண்டி மீடியேட்டர்னா வண்டி இந்த இடத்துல இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு அண்ணன் சொன்னார்னா அது தகுந்த மாதிரி இட்டு போய் காட்டி வண்டி வந்து பார்த்தா அவங்க வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்றது தான் உண்டு. இப்போ நம்ம ஒரு வண்டி வந்து நீங்கள் காருக்கு பண்ணுறீங்களா இல்லை லாரிக்கு பண்ணுறீங்களாண்ணே? காரு, டாடா ஏசி இதெல்லாம் வந்து 4 சக்கர வாகனங்கள் எல்லாத்தையுமே வந்து அண்ணன் பண்ணுறாப்புல. அப்படின்னா ஒரு கார் வாங்கணும் நம்ம எதை பார்த்துன்னு வாங்கணும்? பாடி பார்க்கணும். முதல்ல பாடியை பாருங்கள், இன்ஜினை பாருங்க, டயரை பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சரி பரவாயில்ல இதுக்கு இந்த மதிப்பு கொடுக்கலாம் அப்படின்றது. இந்த ஓனர் நிறைய ஆகிட்டாங்க வண்டியோட மதிப்பு குறையுதுன்னா அது என்ன காரணம்? கண்டிப்பாக அது ஏன் என்ன காரணம்? வண்டியும் ஓடலை, வண்டியும் கிலோமீட்டர் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தா ஓனர் வரல 5-6 பேர் மாறிட்டாங்கன்னா அதில் என்ன நினைக்கிறாங்கன்னா வாங்குறவங்க ஓனர் வந்து இத்தனை ஓனர் மாறிக்கிறாங்க. அப்போ ஏதோ இதில் ஃபால்ட் இருக்குது, அதனால தான் இத்தனை ஓனர் ஏதோ கொஞ்சம் அதில் சட்ட ரீதியான சில சிக்கல்கள் இருக்குதோ அதனால தான் 5 பேர் அவங்களுக்கே ராசி இல்லாததான் 5 பேர் மாற்றிருக்கிறாங்க போல இருக்குது. நமக்கும் ராசி இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க பொழுது. வண்டி வாங்குறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துக்குங்க. விலை கம்மியாக வந்தால் வாங்கிடுங்க. அதுக்காக 5 ஓனர் 4 ஓனர்னு பார்க்காதீங்க. வண்டி விலை கம்மியாக யாரும் வரமாட்டாங்க. 5 ஓனர் 4 ஓனர் கூட வரமாட்டாங்க. கூட வரப்போறது இல்லை. அதை பற்றி நீ கவலைப்படாதீங்க. பேப்பரில் அவங்க கையெழுத்து போட்டு அனுப்ப போடுறாங்க. நீங்கள் பாட்டு அடுத்தது 6வது ஓனரை நீங்கள் ஆகிட்டு போயிட்டே இருங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ என்கிட்ட சில படங்கள் இருக்குண்ணே. இந்த படத்தை எடுத்துன்னா அந்த படத்துக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அந்த விஷயத்தை நேர்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்க பார்த்து சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக எடுங்கண்ணே. எதுன்னு வேணும் உங்களுக்கு? அண்ணன் வந்து 2 படம் எடுத்துருக்கிறாரு. அப்படியா? ஏதாவது ஒரு படம் உங்களுக்கு எது ஒன்று வச்சுங்க. அதை வச்சுக்கிறீங்களா? வச்சுக்கண்ணே. என்ன அதை அப்படியே திருப்பி காட்டுங்கண்ணே. என்னதுண்ணே இது? பூசணிக்காவா? நல்லா பார்த்துக்க. பூசணிக்காவா? நல்லா பாருங்கண்ணே. ஆப்பிள் பூசணிக்காய் மாதிரி போட்டுக்கிறீங்க. நீங்க பிரிண்ட் போட்டு எப்படியா போட்டு எடுத்துக்கிறீங்க? ஆப்பிளே பூசணிக்காய் மாதிரி நல்லா வித்தியாசம் தெரியாத மாதிரி போட்டு இருக்கிறீங்க. எப்படி நீங்க மாதிரி படம் போடலாம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் வந்துருக்குது வந்து ஆப்பிள் தான். இந்த ஆப்பிள் மூலமா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. ஆப்பிள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. ஆப்பிள் சாப்பிட்டா உடம்பு நல்லது. சாப்பிடலாம் என்ன? சாப்பிட்டா நல்லது. சாப்பிடலாம் அதை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க. சாப்பிட்டா நல்லது அவ்வளவுதான்ல. வேற எதுவும் ஆப்பிளை பத்தி தெரிஞ்ச விஷயங்கள்? பெரிய விஷயம்லாம் இல்லையே. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆப்பிள் நல்லது. அவ்வளோதான், ரொம்ப சாதாரண. ஆப்பிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நிறைய வந்து உறையும் தன்மை உள்ள விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுக்கடுத்து இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. தினமும் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கொண்டா டாக்டர் பக்கமாக போக வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஆப்பிளில் வந்து சில வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஆப்பிள் வந்து சில தரம் இல்லாத ஆப்பிள் வந்து அது என்ன ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஆப்பிள் அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சு உங்களுக்கு பிடிச்ச ருசியில் இருக்கிறத வாங்கி சாப்பிடுங்க. மற்ற பழங்களில் சாப்பிட்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளுக்கு வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய சக்தி வந்து ரொம்ப அதிகம். அதனால் வந்து ஆப்பிள் தொடர்ந்து எல்லாரும் சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு ரொம்ப எதிர்ப்பு சக்தி அதிகம் அப்படின்றத சொல்லலாம். ஐயா இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம்யா. இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா வாலாஜா சாய்மபுல் சொல்லுவாங்க அழகு ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக காத்திருக்குது. எனக்கு ஒன்றும் இல்லை. நீரில் நீந்தக்கூடியதில் பின்பக்கமாக நீந்தக்கூடியது எது? மீன் தான். மீன் பின்பக்கமாக நீந்துங்களா? ஆமாம். நான் பார்த்தது இல்லையே. எல்லாமே மீன் வால் பின்னாடி அடிக்கும்னே அப்படியே நேராக மீன் போச்சுன்னா மறுபடியும் அதே மாதிரி போன வேகத்தில் திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்களா? பின்பக்கமாக நீச்சல் அடிக்கிறதுக்கு அப்படி முடியாது. அதுதான் அந்த மாதிரி நீச்சல் அடிக்கக்கூடியது ஒன்று இருக்கான். பின்னாடி வரணும். ஆமாம், பின்பக்கமாக நீச்சல் அடிக்கணும். போட்டோன்னு ரிவர்ஸ் கீரை போட்டு அப்படியே வண்டி அப்படியே பின்னாடி தள்ளிட்டு வந்துட்டே இருக்கணும். அது எது? ஏதோ ஒரு 2-3 பேர் சொல்லி பாருங்களேன், இதாக இருக்குமான்னு பார்ப்போமே. அப்படிங்களா? அண்ணன் சொல்லுவாருன்னு ரொம்ப எதிர்பார்த்துக்கிறாங்க. இல்லை இதில் டிஸ்கவரி சேனலில் பார்த்துக்கிறேன். டிஸ்கவரி சேனலில் பார்த்துருக்குறேன்ப்பா. அப்பப்போ வைக்கிறப்போ ஒன்று சொல்லுவாங்கப்பா, இது இப்படித்தான் பின்னாடி பக்கமாக போவோன்னுட்டு. திடீர்னு மண்டையில் வர மாட்டேன். இந்த மிருகம் மாதிரி இருக்கும் மேடம். மிருகம் மாதிரியே தான் இருக்கும். அண்ணன் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சாப்ல. இன்னைக்கு போன உடனே டிஸ்கவரி சேனலில் ஃபுல்லாக வச்சு பார்த்துட்டு எது இதில் பின்னாடி பக்கமாக நீச்சல் அடிக்குதுன்னு அண்ணன் பார்த்துட்டு சொல்லுவாப்ல. ஆமாம், பின்பக்கமாக அடிக்கும்ண்ணே. நீச்சல் ரிவர்ஸில் நீச்சல் அடிக்கணும்ண்ணே. ஆமை அண்ணே. ஆமை நேராக தானே போவோம். மறுபடியும் ரிவர்ஸில் நீச்சல் அடிக்காதுண்ணே. போனால் பின்னாடி திரும்பி தான் வரும். யார் சொல்கிறாரு பார்ப்போம்.